வணக்கம், இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொரியன் ரைஸ் கேக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ஒரு 6 மீடியம் சைஸ் தக்காளியை நான் வேக போட்டுடலாம். அதே மாதிரி காஞ்ச மிளகா நான் 7 காஞ்ச மிளகா அதில் போட்டிருக்கேன். இது நல்லா வேகட்டும். இப்போ அது வேகட்டும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன், கடையில் வாங்கினது தான். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இப்போ நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி தேவையான அளவு ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம கொலக்கட்டை மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். சூடு ஆறணும்னா நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம். நம்ம கொலக்கட்டை மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். இப்போ தக்காளி எல்லாம் வெந்துருச்சு. தக்காளியும் மிளகாவும் இதை நம்ம எடுத்துடலாம். இது ஆறட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு நம்ம மாவு உருட்டிடலாம். இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ராவிக்கலாம். அப்போ தான் ஒட்டாது மாவு, பச்சரிசி மாவு. ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தக்காளி மிளகா நம்ம வேக வச்சுருந்தோம்ல, அதை நம்ம அரைச்சிடலாம். இந்த தொலியை இப்படி எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். அதில் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கட்லெட்டை போட்டுடலாம். போட்டாச்சு.
ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஸ்டவ் சிம்மில் வச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்துடலாம் அப்படி. இப்போ வந்து நான் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடேறட்டும். ஒரு 4-5 பல் பூண்டை வந்து நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டுடலாம். ஒரு வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டுடலாம். இப்போ வந்து அரைச்சி வச்சிருந்த நம்ம மிளகாய் தக்காளியை நம்ம ஊற்றிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். வந்து நான் குடமிளகா ஒரு பாதி கட் பண்ணி போட்டிருக்கேன். கோஸ் வந்து ஒரு 1/4 கப்பு போட்டிருக்கேன். சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிடலாம். ஒரு ஸ்பூன் சோறு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சதை போட்டுடலாம். இது வந்து கொரில்லா ரைஸ் கேக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, நல்லாயிருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நானும் ஃபஸ்ட் தடவை சாப்பிடும்போது எனக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம வந்து கொலக்கட்டை இதெல்லாம் பசங்க இப்போ சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.